அதுக்கு என்னென்ன போடணும்னு சொல்லு. அதான் மறந்துட்டேன். நீ மறக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். தாய்களுக்கு தெரியும். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்ருவாங்கிற விஷயம். இவ்வளோ நாள் ஆச்சு. இங்கே பாரு, என்னை பாரு. அதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். என்னென்ன போகணுன்னு சொல்லுமா ஐயா. ஒரு நாளைக்கு பண்ணுறதுக்கு தான். நாளைக்கு நீ போயிட்டாலுமே ஈஸ்ட் வாங்கிக்காங்க. என்னது? பண்ணுக்கு போடுறது ஈஸ்ட். பண்ணுக்கு போடுற ஈஸ்டா? அதனால் ஒரு 100 வாங்கினாலும் போதும். கொஞ்சமாக போட்டு இதுக்கு பாருங்க. கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் செய்யணும். கருப்பட்டி ஒரு 5 கிலோ வாங்கிச்சோம். கருப்பட்டியா? 3 கிலோ வாங்கிச்சோம். இது பார்க்க தாங்க. அப்புறம் வாழைப்பழங்களும் இருந்துச்சுன்னா அறுபது வாழைப்பழம் அது கொஞ்சம் போட்டுக்காங்க. அது வாழைப்பழம் நல்லா இருக்கும். வாழைப்பழம் எந்த பழமா இருந்தாலும் சரியா? பழமா இருந்தாலும் சரியா? வாழைப்பழம் இதே பூம்பழங்க. பூம்பழம். அப்புறம் வேட்டம்பழம். வேட்டம்பழம் வேண்டி இல்லை. நம்ம குடிக்கிறதுனால போகலாம் ஒரு கொடுக்கணும். இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் கிருகிருப்பு நல்லா இருக்கணும். உடம்புக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும். நாட்டு சக்கரை வாங்கிக்கலாம் 3 கிலோ. 3 கிலோ கருப்பட்டிக்கு 3 கிலோ நாட்டு சக்கரையா? கருப்பட்டிக்கா? நீ தானே சொன்ன. இல்லைடா, கருப்பட்டி முன்னே சொல்லிருச்சம்மா ஐயா. அதுதாங்க பதிவாகிட்டு இருக்குதுல்ல. அந்த ஈஸ்ட் நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கரைச்சி அதில் ஊற்றுங்க. தண்ணி ஒரு 2-3 விளக்கில் ஊற்றுங்க. ஊற்றி ஒரு மண்பானையில் வச்சு எல்லாம் கலக்கி விட்டு ஒரு புளியை நோண்டி இல்லாட்டி புளியை நோண்டா கண்டு வாங்க. வீட்டில் வச்சாலும் ரொம்ப நாட்டம் இருக்கணும். அதில் கலக்கி விட்டு வச்சுருங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வச்சுருங்க. அது 2-3 நாள் செஞ்சு பாருங்க. கலக்கி விடணும் 2 தடவை ஒரு நாளைக்கு. அப்போதான் சீக்கிரம் வேலை. நீ பக்கத்தில் போய் உட்காரப்ப தான் அம்மாய்க்கு கண்ணு தெரியும். விளையும் போய் மீன் வந்துடும். அப்புறம் பிடிச்சி கொஞ்சம் பாருங்க. ஒரு 4 நாள் செஞ்சு கசப்பாக இருக்கும். விளைஞ்சி தெரிஞ்சிடும். அப்போ வச்சு பானையில் வாங்கி பானை வச்சுருவாங்க. பெரிய பானை அதில் ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பானை வைக்கணும். ஓட்டை போட்டு விட்டு ஓட்டை போட்டு அதில் ஒரு உயர் கொடுக்கணும். அதில் தொட்டுன்னு வடியை வச்சுக்கணும். அதுக்கு மேலே ஒரு ஈயமான தண்ணி வைக்க மேலே வச்சு நல்லா சாம்பார் தான் கொடுக்கணும். சாம்பலை வெளியே வராமல் காற்று வராமல் நல்லா 2 பானைக்கு காட்டிட்டா விட்டு ஊற்றி ஊற்றி விட்டுருங்க. இந்த தண்ணி சுட்டோன்னே 3 தண்ணி மாற்றிடுங்க. ஒரு 3 தண்ணி வைங்க. 3ஆவது தண்ணிக்கு எடுத்து பார்க்கணும். சாராயம் வந்து ரைட்டு. ஃபஸ்ட்டு என்னென்ன போடணுன்னு சொன்னீங்க? வாழைப்பழம். இரு தம்பி ஒரு நிமிஷம். பேரிச்சம்பழம் போட்டு வாங்கி ஐயா இரு, நான் சொல்கிறேன். பண்ணுக்கு போடுறோம்ல, அந்த ஈஸ்ட்டு 100 கிராம் போட்டுக்க சொன்னேன். அப்புறம் பேரிச்சம்பழம் அதை கரைச்சி ஊற்றணுமா? ஈஸ்ட்டு கரைச்சி ஊற்றணும். தண்ணியில் கரைச்சி ஊற்றணும். அப்புறம் பூம்பழம் ஒரு 10 பழம் போடலாமா? அதில் பழமும் நல்ல பழமோ? ஆமாம், ஒரு 10 பழம் போடலாம். அப்புறம் பேரிச்சம்பழம் எவ்வளோ போடணும்? ஒரு பாக்கெட்டு ஒரு 10-20 சொலை போடலாம். அப்புறம் வேறு ஆப்பிள், ஆரஞ்சு அதெல்லாம் எதுவும் போட வேண்டியது? சரி, தண்ணியில் போட்டு இது 3 மட்டும்தானா? என்னது? அதுதான் கருப்பட்டி 3 கிலோவா? சரிம்மா ஐயா, கருப்பட்டி 3 கிலோ, ஈஸ்ட்டு 100 கிராமு, பூம்பழம் ஒரு 20 பழம், பேரிச்சம்பழம் சொலை ஒரு 10-20 சொலை. 3 கிலோவுக்கு எவ்வளோ போடலாம்? ஒரு 50 கிராம் போடலாமா? சரி, ஒரு 50 கிராமு. அதாவது ஈஸ்ட்டு, பூம்பழம், பேரிச்சம்பழம், அப்புறம் என்ன சொன்னீங்க? பணம், அந்த வெல்லமா? பணம் நாட்டு சக்கரை. அவ்வளோதானா? இதை மட்டும் போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணுமா? ஊற வச்சு ஒரு 4 நாள் கழித்து எடுத்து கலக்கி விடணும். சரி, அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு அது எப்படி தெரியும்?
தண்ணி தெளிஞ்சிடும், கசப்பு இருக்கும் ஃபுல்லாக. சரி ரைட்டு. அப்புறம் அடியில் ஒரு பானை வச்சிடணுமா? ஈய பானை ஒன்று வச்சு 3 கிலோவுக்கு தக்கணும். 3 கிலோவுக்கு தக்கணுமா? ஈய பானை வைக்கணும் அடிய? உள்ளுக்கு வாரம் வச்சிடணும். இல்லைம்மையே, ஃபர்ஸ்ட் அடுப்பில் வைக்கிற பானை என்ன? மண்பானை. மண்பானைக்கு சீக்கிரம் விடாது. சரி, ஈய பானை வச்சிடலாம். நடுவில் வச்சுக்காங்க ஓட்டை போட்டு. மண் பானை நடுவுலையா? சரி, அடுப்பில் என்ன பானை வைக்கிறது ஃபர்ஸ்ட்டு? ஈய பானை வச்சுக்காங்க. அடுப்பில் ஈய பானையா? சரி, அதுக்கு மேலே நல்ல இவ்வளோ கண்டிக்கு சட்டி வச்சு ஓட்டை போட்டுக்காங்க. சரி, டீ போடுற மாதிரி டீப் போடுற போட்டு அதுக்குள்ளே ஒரு இவ்வளோ கண்டி குண்டா ஒன்று குண்டாங்கண்டா வச்சுக்காங்க. வச்சுக்கிறது. வச்சு சுற்றி சாம்பல் போட்டு அப்படியே சாம்பலாது கொலன்னு மண் இருந்துடும். களிமண் இருந்துச்சுன்னா ஊற்றி விட்டுருங்க. இதெல்லாம் இந்த கொதிக்கிற நேரத்துக்கு எல்லாம் சொல்லி அடிச்சிடும், மேலே ஆவி வந்துடும். இரு, ஃபஸ்ட்டு ஒரு பானை ஈய பானை, அப்புறம் மேலே முன்பானை, அதுக்கு மேலே 3வது பானை ஏதோ ஒரு மண் சட்டி கிண் சட்டி வச்சு பூசிக்கலாமா? சூடாகாது. சரி ரைட்டு, அது பண்ணிக்கலாம். அந்த நடுவில் உள்ளே வைக்கிறோம் நடுப்பானையில், அந்த பானைக்கு உள்ள வச்சு அந்த அந்த சருவு சட்டியெல்லாம் சாம்பலை பூசணுமா? அட பூரா சட்டிக்குமா? அது தெளிவாக சொல்லு, படம் பிடிச்சிட்டு இருக்கோம்ல, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு தான். சிரிக்காத. ஆமாம் ஆமாம், காற்று வெளியே வர்ற மாதிரி கப்புன்னு பூசி விட்டுருணும். வேற களிமண்லாம் பூசணும் வாய்க்கப்படாதா? களிமண் அப்படியே பிடிச்சிக்க பாரு. ஆமாம், சாம்பல் தடையாது. அதை நல்லா சுற்றி பூச்சி விடு களிமண்ணை. ரைட், போட்டோன்னா ஒரு நாள் முள்ள கூட்டிகிட்டு போ காட்டில் வந்து சொல்லு. இது கூட்டிகிட்டு போய் அன்னை ஒரு நாளைக்கு கார் எடுத்துகிட்டு போய் காய்ச்சி போடலாரு. போதுமா தம்பி? எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கிட்ட தானே? சரிங்க, யார் யார் சாச்சின்னு பார்த்துக்கலாம். முகரை காட்டுறாரே, தலையாட்டா சுடிச்சிக்கிட்டு இருக்கு. நீ தலையை சொடுத்தாலும் உடம்பு தெரிஞ்சு போயிடும். ரைட், நம்மளை பார்த்துக்காங்கப்பா, நம்ம தான் வீடியோ எடுத்தது. ரைட்.